ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2015 ரிலீஸ் ஆன ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் எஸ்ட்ரேஞ்ச். அதான் படமோட பேரு. நீ பார்த்ததுலே ரொம்ப கன்ஃபியூசிங்கான படம் எது அப்படின்னு என்னைய கேட்டிங்கன்னா நான் இப்போ நம்ம பார்க்க போற படத்தை தான் சொல்லுவேன். மண்டை காஞ்சிருச்சு. நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருது. ஸோ அவங்க சொந்த வீட்டுக்கே ரொம்ப நாள் கழிச்சு போறாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா ஹீரோனோட சொந்த ஃபேமிலி கிட்ட நிறைய மாற்றம், நிறைய மர்மம் நிறைஞ்சிருக்கு. ரொம்பவே வினோதமா பிஹேவ் பண்றாங்க. ஹீரோயின் அவங்க ஃபேமிலி என்னத்தை தான் அப்படி மறைக்கிறாங்க, என்னதான் அங்க மர்மம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்களா என்னன்றதான் படத்தோட ஒன்லைனர். வீடியோ எண்டில் நிறைய விஷயம் புரியும், இடையில கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். படம் எடுத்த உடனே ஒரு கப்பலை காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் தான் ரெண்டு பேருமே ஜாலியா வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிருது. அப்போ ஹீரோயின் பேச்சு மூச்சு எல்லாம் கிடக்குறாங்க. பட் ஹீரோ ஏதோ கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்துடுறாரு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு கார்ல காமிக்கிறாங்க. ஹீரோக்கு எந்த விதமான அடியும் இல்ல, ஆனா ஹீரோயினுக்கு ரொம்ப அடி. அதே மாதிரி டெம்பரரி மெமரி லாஸ். இதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் விஜய் சேதுபதிக்கு நேர் ஆப்போசிட். அவங்களுக்கு ரீசெண்டா நடந்தது மட்டும் ஞாபகம் இருக்கு, ஆனா பழசு எல்லாத்தையுமே ஹீரோயின் மறந்துட்டாங்க. சோ இப்ப ஹீரோயினோட சொந்த வீட்டுக்கு போறாங்க ஹீரோவும் ஹீரோயினும். இப்ப அப்படியே ஹீரோயினோட வீட்டுல என்ன நடக்குது அப்படின்றதையும் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்பவே ஞாபகம் மறதி இருக்குது, அதான் காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்தோடனே எல்லாருமே வெல்கம் பண்றாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க இப்பதான் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க எல்லாருமே ஹீரோ மேலேயே பழிய போடுறாங்க. அவன் ஒரு காயத்தோட இல்ல, உனக்கு மட்டும் அவ்வளவு காயம், டெம்பரரி மெமரி லாஸ்ன்னு சொல்ற, அப்ப அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான், இவனை நம்பாதன் வந்த அன்னைக்கே ஃபேமிலி எல்லாருமே ஹீரோ குத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஹீரோயின் ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நாங்க சேஃப்டியா எல்லாம் ஹெல்மெட் எல்லாம் போட்டு வந்தோம், தெரியாம இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டை விட்டு வந்திருக்கேன், ஆனா இப்போ உடம்பு முடியாதப்ப மட்டும் திரும்ப சொந்த வீட்டுக்கே வந்தா என்னை கண்டிப்பா எங்க குடும்பம் எல்லாருமே செல்ஃபிஷ் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அதே மாதிரி எந்த ரீசனுக்காக ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்றதும் அவங்க ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அவங்க பேசிட்டு இருக்க அதே சமயம் வேலைக்காரன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பையனும் பொண்ணும் ஒரே ரூம்ல இருக்க கூடாது, இது வீட்டோட விதிமுறை அப்படின்னு சொல்றான். ஹீரோ எந்த காலத்து ஆளுங்கடா நீங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறாரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு. இவங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கும் இந்த வேலைக்காரன் பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்ல. எப்படி ஹீரோயினும் ஹீரோவும் இவ்வளவு நாள் லிவிங் டுகெதர்ல தான் இருந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு திடீர்னு பிரிச்சு வச்சா அவங்களுக்கு வினோதமா தானே இருக்கும். ஹீரோ பேசிட்டே போறாரு வேலைக்காரன் கிட்ட. இந்த வேலைக்காரரோட அப்பாவுமே இந்த பங்களால தான் ரொம்ப வருஷமா வேலை பார்த்ததாக சொல்லிட்டே வராரு. ஹீரோயின் ஃபீல் பண்ணாங்கல்ல, நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு வந்தேன்னு தெரியலன்னு சொல்லி. அதை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு வேலைக்காரன் கிட்ட கேட்டா, நான் ஒரு சாதாரண வேலைக்காரன் தான், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரூம்ல விட்டுட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் மட்டும்தான் ரூம்ல தனியா இருக்காங்க. அப்போ பியானோலாம் வாசித்துட்டு இருக்கப்ப அவங்களுக்கு ஒரு சில சின்ன வயசு ஞாபகம் வருது. பட் என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு கிளியரா தெரியல. அடுத்த நாள் ஹீரோனோட அப்பா ஹீரோவை வந்துட்டு வேட்டை கூப்பிடுறாரு. உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு நல்லா பேசிட்டு இருந்தவர், நீ லண்டன் கிளம்பி போயிடு, ஆனா திரும்ப வரக்கூடாது, எவ்வளவு காசுனாலும் வாங்கிக்கோ, உனக்கு வேலை இல்ல, தங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்ல, எப்படா என் போன நீ பாத்துப்பன்னு ஹீரோ கிட்ட ரொம்பவே கோவமா பேசிடுறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கூட தான் இருப்பேன், அவன் என் கூட ஹாப்பியா இருக்கா, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே மலை மேல போறாங்க வேட்டையாடுறதுக்கு. இன்னொரு சைடு ஹீரோயினும் தங்கச்சி ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்களா, பேசிட்டு அப்படியே மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்கா அந்த தங்கச்சிக்காரி. நீ யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்ற, அட்லீஸ்ட் நீ இங்கே இருக்கிறதுக்கு சிட்டிக்கு வந்து ஒரு வேலை பார்த்துட்டு ஃப்ரீயா இருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, இவன் நார்மலா பேசிட்டு இருந்தவ கோவமா ஆகுறா. நீ சொன்ன மாதிரி திடீர்னுலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால ஓடிலாம் போக முடியாது, இது எங்க வீடு, நாங்க இப்படிதான் வாழ்வோம், சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா. திடீர்னு நீ வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட போயிடுறாங்க. கீழே சாப்பிடலாம்னு போய் உக்காந்தா ஹீரோயினை போட்டு எல்லாருமே இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஹீரோயினுக்கு அவங்களுக்கு பீன்ஸ் பிடிக்கும் அப்படின்றதே தோணல, ஆனா இவங்க அம்மா போட்டுக்கிட்டு அதை சாப்பிடு, நீ சின்ன வயசுல இருந்து சாப்பிடுவே, எப்ப இந்த பீன்ஸ் சாப்பிட்றா நிறுத்திட்ட அப்படின்னு 1000 கேள்வி கேட்டு சாவடிக்கிறாங்க. நீ ரொம்ப மாறிட்டேன்னு ஒரு சைடு அவங்க அம்மா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு தங்கச்சி அண்ணனும் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இன்னொரு சைடு வாஷிங் மிஷின் போட்டு கத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு மண்டை காஞ்சிருது, போட்டு கத்தி விட்டுறாங்க. அதே சமயம் வேட்டைக்கு போன அப்பாவும் ஹீரோவும் திரும்ப வந்துடுறாங்க. செல்லம் மூஞ்சில காரி துப்பி இருந்தா கூட நான் இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன், யாருமா மூஞ்சில வெள்ளை அடிச்சு வச்சது அப்படின்னு கேட்டவுடனே இங்கிட்டு தங்கச்சிக்காரிக்கு கோவம் வந்துருது. ஏன்னா இந்த கொடூர மேக்கப் போட்டது இவளோட வேலை தான். அடுத்து ஹீரோயின் அவங்க ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அவங்க ஃபேமிலியவே அச்சஸ் எல்லாம் யாரோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. அது யாரு பெயிண்ட் பண்ணது அப்படின்னு கேட்கும் போது அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நம்ம எடுத்த ஃபேமிலி போட்டோவை பார்த்து உன் தங்கச்சி தான் அப்படியே பெயிண்ட் பண்ணிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உங்களுக்கு கால் பண்ணலையான்னு கேட்ட உடனே ஹீரோனோட அம்மா சமாதானப்படுத்துறாங்க, நீ பெரிய பொண்ணாயிட்ட, உனக்குன்னு ஒரு பாதையை தேடிக்கிட்ட, அதனால என்னம்மா இப்பதான் நீ வந்துட்டேல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோ போய் ஒரு பழைய ரூம்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்காரு. அப்ப வசமா இந்த அண்ணன்காரன் கிட்ட மாட்டிக்கிறாரு. அவன் ஹீரோயினை பத்தி குறையா சொல்றான், அவளுக்கு எங்களை ஒரு குடும்பமாவே மதிக்க தெரியல, பிடிக்கவும் பிடிக்காது, அதனாலதான்
இங்க இருந்து ஓடி போயிட்டா. ஹீரோ கிட்ட என் தங்கச்சிக்கு இப்படி ஆனதுக்கு நீ தாண்டா காரணம், இங்க இருந்து கிளம்புன்னு ஹார்ஷா பேசுறான். ஹீரோவும் இவன்ட்ட என்னத்த பேசுறேன்னு கிளம்பிடுறாரு. உங்க சீன் கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் ரூம்ல இருக்கப்ப பேசிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இங்க இருக்கிறது எதுவுமே சரியில்லாத மாதிரி தோணுதான். ஹீரோயினோட அம்மா சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு பீன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டைனிங் ஹால்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோ சொல்றாரு உனக்கு பிடிக்காத ஒண்ணுனா அது பீன்ஸ் தான் சொல்றாரு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு, எதுக்கு நம்ம அம்மா இப்படி ஒரு பொய்ய சொன்னாங்க அப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ கிண்டல் அடிக்கிறாரு, எலூசே அம்மானா காய் சாப்பிட வைக்க பொய் தான் சொல்லுவாங்கன்னு சொன்ன உடனே ஹீரோயின் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. 4 மாசமா என்னால நடக்க கூட முடியல, எதுவுமே ஞாபகமும் இல்ல, நீ என்ன கிண்டல் அடிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் அவர் பங்குக்கும் சொல்றாரு 4 மாசமா நான் தான் உன்னை ரெடி பண்ணேன், சாப்பிட வச்சு உன்னை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டேன், ஆமா ஆக்சிடென்ட்டும் பண்ணது நீ தானே அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ நைட்டு ஹீரோயினுக்கு திரும்ப அதே கனவு வருது. ஒரு லேடி துப்பாக்கி எடுத்துட்டு எங்கேயோ போற மாதிரியும் அவங்கள ஃபாலோ பண்ணி ஹீரோயினும் போற மாதிரி காமிச்சு கண்ணு முழிக்கிறாங்க. அடுத்த நாள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோயின் போய் எல்லா இடத்துலயும் தவந்து தவந்து தேடி பாக்குறாங்க. நைட்டு போன ஹீரோ எங்கேயும் காணோம், இன்ன வரைக்கும் வரவும் இல்ல. ஹீரோயின் டென்ஷன் ஆகி அவங்க ஃபேமிலிட்ட போய் கேட்டா அவனுக்கு நாங்க காசு கொடுத்தோம், அந்த ஆஃபர் அவனை ஏத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டான். ஆனா ஹீரோ அப்படிப்பட்ட ஆள் இல்லையேன்னு ஹீரோயின் சொல்றதுக்குள்ள ஹீரோயின் நிறுத்தி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என் பொண்ணு மாதிரியே இல்ல, உனக்கு ஒரு ட்ரெஸ் கூட ஒழுங்கா பண்ண தெரியல, இந்த வீட்டு பொம்பளைங்க எவ்வளவு நீட்டா அடக்க உடக்கமா இருக்காங்க, நீ அப்படியா இருக்க, ஃபர்ஸ்ட் உன் தங்கச்சியை பார்த்து ட்ரெஸ் பண்ண கத்துக்கோ, லூஸ் லவெல்லாம் திரும்ப வரமாட்டான், நாங்க தான் உன் குடும்பம், 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நம்ம இப்ப இருக்க போறோம், போன்லாம் உன் ஆளுக்கு பண்ணணும்னு ட்ரை பண்ணிடாத, அது ஒர்க்கும் ஆகாது, நாங்க தான் உனக்கு வேணும், வேற எவனும் உன் லைஃப்ல தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா பேசிட்டு போயிடுறாரு ஹீரோயினோட அப்பா. ஹீரோயினாலையும் எதுவுமே பேச முடியல, அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. ஹீரோயினும் அவங்க அம்மா தங்கச்சி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சின்ன குழந்தையாட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் முழுசா ரெக்கவர் ஆகல. ஒரு 10 செகண்ட்ஸ் நடந்தா அடுத்தவங்களால எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. இந்த தங்கச்சிக்காரி வந்து நீ குடும்பத்துல ஒரு ஆள் தானே, போய் வேலை செய்ய, சரியாயிட்டல போ போ அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு வேற வழி தெரியல, போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த அண்ணன்காரனை காமிக்கிறாங்க. வேலைக்காரனை போட்டு அந்த அடி அடிக்கிறான், சரியான திமிரு பிடிச்ச பயலா இருப்பான் போல. இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் பாக்குறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணி ஹீரோயினும் அந்த அண்ணன்காரனும் பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா நீயும் தங்கச்சியும் யாரையும் மேரேஜும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லவ்வும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏண்டான்னு கேட்டா இவன் இவனோட லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த வீட்டை விட்டு நானும் தங்கச்சியும் போக மாட்டோம், போறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்ல, நாங்க ஒன்னும் ஒன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஆவணும் வீடுன்னே சொல்றானுங்க. ஹீரோயினை இந்த அண்ணன்காரன் பாக்குற பார்வையும் சரியில்லை, பேசுற விதமும் சரியில்லை. எந்த ஒரு அண்ணனும் தங்கச்சி கிட்ட பேசக்கூடாத ஒன்ன பேசிட்டு போயிடுறான், ரொம்ப தப்பா பேசிடுறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப வினோதமா இருக்கு, அழுதுகிட்டே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் நடந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப முடியாம உட்காந்துடுறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட திரும்ப எனக்கு பிடிச்ச கலர் என்னமா அப்படின்னு கேக்குறாங்க. வயசானாலும் தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாருக்கிட்ட நம்ம சின்ன வயசை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா கதையா சொல்லுவாங்க. ஆனா ஒரு கலர் கேட்டதுக்கு இவங்க அம்மானால ஆன்சரே பண்ண முடியல. கடைசி வரைக்கும் அவங்க பதிலும் சொல்லல. ஹீரோயினுக்கு அந்த வேலைக்காரன் தான் ஹெல்ப் பண்ணி அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோயின் பக்கத்துல இருக்க போன் புத்துக்கு வீட்டுக்கு தெரியாம என்னை கூட்டிட்டு போ, நான் என் ஆள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலைக்காரன் ஸ்ட்ரிக்டா முடியாதுன்னு சொல்லிடுறான். அவங்க அம்மா அப்பா ஓகே சொன்னா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச முடிச்சு விட்டுறான். ஹீரோயின் ஒரு ரூமுக்கு போயிட்டு அவங்க பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோனோட அம்மா ஒன்னு சொல்லியிருந்திருப்பாங்க, உன் தங்கச்சி தான் நம்ம ஃபேமிலி போட்டோ எடுத்தோம்ல எல்லாரும், அதை ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணி வச்சிருந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தா இந்த அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் எல்லாருமே ஒரு பிக்லையும் ஹீரோயினை வேற ஏதோ ஒரு பிக்ல எடுத்து எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அந்த தங்கச்சிக்காரி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கா. இந்த ஒரு விஷயம் அவங்க அண்ணன் சொன்ன பையன் தப்பா பாக்குறது பேசுறது, அவங்க அம்மாக்கு சொந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாதது, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இங்க இருக்கவங்க நம்ம குடும்பமே இல்ல வேற யாரோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 நாளா வெளியிலே வராம பயந்துகிட்டு ரூம்குள்ளே இருந்துடுறாங்க. அப்போ வீட்டு வேலைக்காரன் டோர் அந்த கீழே இருக்க ஓட்ட வழியா ஒரு துண்டு நியூஸ் பேப்பரை போட்டு விடுறான். அதை எடுத்து ரீட் பண்ணதுமே ஹீரோயின் மனசுடைஞ்சு போய் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பயங்கரமான ஒரு விஷயம் தெரியுது. ஹீரோயினுக்கு அடிக்கடி ஒரு கனவு மாதிரி வரும்ல, லேடியை துப்பாக்கி வச்சுட்டு போறது, அது வேற யாரும் இல்ல ஹீரோனோட அம்மா தான். அவங்களே துப்பாக்கியை வச்சு சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டதா நியூஸ்ல போட்டிருக்கு. இப்ப கன்ஃபார்மே ஆகிருது இந்த கும்பல் ஹீரோனோட ஃபேமிலி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க சீன் கட் பண்ணி அந்த அம்மாவை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு சாப்பாடை வச்சுட்டு போறாங்க. திரும்ப வந்து அவ சாப்பிட்டால செக் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோயின் டேப்லெட்டை போட்டுக்கிட்டு பேச்சு மூச்சே இல்லாம கிடக்காங்க. இறந்துட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா இல்ல, எல்லாமே ஒரு ஆக்டிங். இந்த அம்மா அவங்க உண்மையிலே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்தை ஹீரோயின் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அம்மாவோட கழுத்துல ஒரு ஷார்ப்பான கிளாஸை வச்சு மிரட்டுறாங்க. அந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடறாங்க. அந்த அம்மாவை மட்டும் கேட்டு கிட்ட விட்டுட்டு ஸ்பீடா ஓடி போயிடுறாங்க. பட் இப்பதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களால அவ்வளவு ஸ்பீடா ஓட முடியல. அதே சமயம் போயிட்டே இருக்கும்போது
இருக்கும்போது ஹீரோவோட கிழிஞ்ச சட்டையை கண்டுபிடிக்கிறாங்க. பக்கத்துல யாரோ ஒரு ஆளை புதைச்சதுக்கான அடையாளம் இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கு. அதே சமயம் அந்த சைக்கோ அப்பா, அண்ணன், தங்கச்சி எல்லாமே மாடு என்னமோ பிடிக்க வர்றதுக்கானக்கா ஃபுல்லா கயிறு கட்டை எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓடி வராங்க. ஹீரோயினோட காலில் மயக்க ஊசியை குத்திட்டு திரும்ப ஹீரோயினை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அப்பாவை பார்த்தீங்கன்னா வில்லன்னு கூப்பிட்டுப்போம். வில்லன் சொல்றான், உங்க அம்மா மூஞ்சிக்காக தான் உன்னை வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அலோவே பண்ணோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். உங்க அப்பா எங்களை வாழ விடல அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணது கரெக்ட்னு சொல்லிட்டு இனிமேல் நீயும் எங்க குடும்பத்துல ஒரு ஆள் தான், நீ எங்க குடும்பம் தான் கத்திக்கிட்டே ஹீரோயின் எங்கேயோ கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு நிறைய பேசுறானுங்க. இப்போ நாங்க பண்ண போறது நீ எங்கேயும் போகாம எங்கள ஒருத்தின்னு உனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு தான், எங்களுக்கு நீ வேணும், நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்றானுங்க. சரி கைய காலை உடைச்சு உட்கார வச்சிருவாங்க போலன்னு பார்த்தா அதை விட கொடூரத்தை பண்றாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த வில்லன் ஹீரோயினை ரேப் பண்ணிடுறான். இதை பார்க்க முடியாம வேலைக்காரன் மட்டும் கிளம்புறான். ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க சுய நினைவுக்கு வந்து அவங்களுக்கு நடந்த கொடூரத்துல நினைச்சு அப்படி கதறாங்க. அந்த வீடு ஃபுல்லாமே அந்த சத்தம் கேக்குது. இந்த குடும்பம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மொசக்குன்னு தின்னுட்டு கிடக்காங்க. இந்த தங்கச்சிக்காரி ஹீரோயினை வந்து மிரட்டுறா. அந்த புதைச்ச தடம் தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவை தான் இந்த தங்கச்சி போட்டு அந்த அடி அடிச்சே கொண்டு இருக்கா. ஹீரோனை பயமுறுத்தி நான் சொன்னபடிதான் கேட்கணும், அப்பா உன் நல்லதுதான் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு போயிடுறா. அங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஹீரோயினை அந்த அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பா உன் நல்லதுக்காக தான் எதுனாலும் பண்ணுவாரு, இப்ப அவர் பண்ணிருக்க விஷயம் வினோதமா இருந்தாலும் நல்லதுக்காக குடும்பத்தோட ஒற்றுமைக்காக தான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி திரும்ப நைட்டு காமிக்கிறாங்க. ஹீரோயின் தப்பிச்சிட கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு போதை ஊசி எல்லாம் போட்டு விடுறாங்க. அடுத்த நாள் இல்ல, அடுத்த 5 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. கொடூரம், ஹீரோயின் பிரெக்னென்ட்டே ஆகிடுறாங்க. இவங்களோட எண்ணமும் இதுதான், இந்த குழந்தை பிறந்து அதை நம்ம வச்சுக்கிட்டா இவன் இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டா அப்படின்ட்டு இப்படி பண்ணிருக்காங்க. இன்னொரு சைடு இந்த சைக்கோ அண்ணன் ஹீரோயினை நீயும் எங்க ஃபேமிலின்னு ஒத்துக்கிட்டு ரூம்க்கே வந்துரு, இல்லைன்னா வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த இருட்டு ரூம்ல கிடக்கிறது அம்மாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குன்னு கேன பையன் மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு அம்மாவாச்சும் இந்த கொடூரம் நடக்கும்போது பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா, அவெல்லாம் என் அம்மா கிடையாது, இது என்னோட வீடுடா, நீங்க தாண்டா டார்ச்சர் பண்றீங்க, வெளியில போங்கடா சொன்னா இவன் கத்துறான். அவங்க அப்பாவும் இப்படி தாண்டி கத்துனா, என் வீடுன்னு சொல்லி அவனையும் கொன்னுட்டோம். ஆனா ஊர்க்காரவங்களுக்கு அந்த ஆள் இறந்துட்டான்ற உண்மை கூட தெரியாது தெரியுமா, ஏன்னு சொல்லு, உங்க அப்பனை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடைச்சு வச்சுட்டு போயிடுறான். அடுத்த நாள் அந்த தங்கச்சிக்காரி ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு நான் பெயிண்ட் பண்றேன், நீ உன் மனசுக்கு பிடிச்சத பெயிண்ட் பண்ணுன்னு சொல்றா. ஹீரோயின் எதுவுமே பேசல, அவங்க மாட்டுக்கு பெயிண்ட் பண்ணிடுறாங்க. இவ அதை பார்த்துட்டு கோவமாகிடுறா. இவ தானே ஹீரோயின் எப்பவுமே ரெடி பண்ணி விடுவா, மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுட்டே இருக்கும்போது அந்த ஐலாஷ் கேர்லரை வச்சு பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது இமை முடியவே அப்படியே ஃபுல்லா புடுங்கி எடுத்து விட்டுறா. புடுங்கிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறா. அம்மா எதுக்குடி உனக்கு போய் சாப்பாடு கொடுக்கறது பால் கொடுக்கறத பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப நான் என்ன லூசா, எனக்கெல்லாம் அவங்க பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல இருக்க கோவத்தை ஹீரோயின் மேல காமிச்சிட்டு போயிடுறா. ஹீரோயினோட அந்த கண்ணே வீங்கி போச்சு. அந்த கண்ணுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. அதே சமயம் அந்த வில்லன்காரன் அந்த தங்கச்சியை போய் அந்த அடி அடிக்கிறான். டிக்கிலே பெரிய இரும்பு ராடை வச்சு. எதுக்கு, ஹீரோயினை போட முடிய புடுங்கி விட்டதுக்கு. ரேப் பண்ணலாமா, ஆனா அந்த முடிய புடுங்கினதுக்கு தண்டனையா இது. இப்ப ஹீரோயின் பெயிண்ட் பண்ணதை காமிக்கிறாங்க. அந்த கெட்ட வார்த்தை எழுதி வச்சிருக்காங்க, அதுக்கு வந்துட்டு இந்த பிள்ளை போட்டு முடிய புடுங்கி இருக்கு. ஹீரோயின் நம்ம லைஃப் அவ்வளவுதான் நினைச்சிட்டாங்க போல, நான் கீழே இல்ல, இனிமேல் மாடியில ரூம்ல இருந்துக்கிறேன், நானும் உங்க ஃபேமிலியில ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் நீ நம்ம ஃபேமிலிக்குள்ள வந்ததுக்காக உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சிரிச்சுக்கிட்டே கூட்டிட்டு போறாங்க ஹீரோயினை. என்னன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்க போகுதுல, அதுக்கு தொட்டிய குடுக்குறாங்க. அதுவும் எது, ஹீரோயின் சின்ன வயசுல யூஸ் பண்ண அதே பொருளை இப்ப ஹீரோயினுக்கு பிறக்க போற குழந்தைய குடுக்குறாங்க. இப்ப ஹீரோயின் நம்ம குடும்பத்துல சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ கேங் எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோயினுக்கு அந்த வேலைக்காரன் ட்ரிங்க் கொடுத்துட்டே சொல்றான், உன்கிட்ட உண்மையை சொன்னா என்னை கொன்னுடுவேன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் பயந்துகிட்டே எதுவுமே சொல்லல, உங்க அம்மா காலத்துல நான் மேனேஜரா இருந்தேன்னு சொல்லிட்டு இப்பதான் இந்த கும்பல் யாருன்றத சொல்றான். இவங்க வேற யாரும் கிடையாது, இந்த பங்களால வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, இப்ப இணைய வேலைக்காரனை அடிமையா வச்சுட்டு உனைய பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எங்க அப்பா அப்படின்னு அப்பா பேச்சு இழுக்கிறதுக்குள்ளேயே வில்லன் வேலைக்காரனை கூப்பிட்டுறான். ஹீரோயினோட அப்பாவை எதுக்கு கொன்னாங்கன்றது இப்ப நம்மளுக்கு சொல்லல. நைட் ஆகிருது. ஹீரோயின் ரூமை எப்பவுமே பூட்டுற இந்த வில்லன் இன்னைக்கு பூட்டல. ஹீரோயின் நம்ம ஃபேமிலி ஆகிட்டால, சோ எதுக்கு பூட்டணும்ட்டு போயிடுறான். ஹீரோயின் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி வெளியில தப்பிச்சு போறாங்கன்னு பார்த்தா பெட்ரோல் எடுத்துட்டு வந்து வீடு ஃபுல்லா ஊத்தி விட்டுறாங்க. கொளுத்த போற அதே சமயம் இந்த வில்லன் போட்டு எங்க வீட்டையே கொளுத்த பாக்குறியான்னு சொல்லி வயிற்றுல அந்த அடி அடிக்கையா. மனுஷன் என்னன்னு தெரியல. ஹீரோயின் கத்துறது அந்த வீடு ஃபுல்லா கேக்குது. அந்த வேலைக்காரன் மட்டும் அழுதுட்டே உட்காந்துருக்கான் தூங்க முடியாம. இப்ப ஹீரோனோட அம்மா ஹீரோயினுக்கு பால் கொடுத்து விடுறாங்க தங்கச்சிக்காரிட்ட சொல்லி.
இந்த தங்கச்சிக்காரிக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம அம்மாவுக்கு நம்மளை விட ஹீரோயின் தான் பிடிக்கும் அப்படின்ற பொறாம இருக்கும். ஹீரோயின் இருக்க கோவத்தை ஃபுல்லா இவன் மேல காட்டி வெறுப்பேத்துறாங்க. அம்மாவுக்கு என்னைய தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே இவ வயிற்றுல எத்தி விட்டுறா. அதன வயிறா ஃபுட்பாலான்னு தெரியல, ஆளுக்கு வந்து எத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ள குழந்தை இருக்குன்றத கூட மறந்துட்டு இந்த தங்கச்சிக்காரி அடிச்சுட்டு வெளியில போகும்போது அந்த வேலைக்காரன் வந்து வயிற்றுல குத்தி கொன்னுறான் தங்கச்சிய. கொன்னுட்டு ஹீரோயினும் ரிலீஸ் பண்ணி விட்டுறான் அந்த இருட்டு ரூம்ல இருந்து. இப்போ அந்த வேலைக்காரன் சொல்லிட்டே வரான், இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே உங்க பங்களால வேலை செஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய விஷயத்த சொல்றான். ஹீரோயினோட அப்பா யாரோ ஒரு கூலி பொண்ணை ரேப் பண்ணி இருந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கும் இந்த அப்பாவுக்கும் பிறந்தவ தான் ஹீரோயின். அப்ப இந்த சூசைட் பண்ணி இறந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஹீரோயினோட வளர்ப்பு அம்மா. ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் பிறந்ததுமே அவங்கள விடுறதுக்கு மனசு இல்லாம அந்த வளர்ப்பு அம்மா கிட்ட நம்ப வச்சிருக்காரு, இதுதான் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வளர்ப்பு அம்மாவுக்கு பல வருஷம் கழிச்சு தெரிய வருது ஹீரோயின் நம்ம சொந்த பொண்ணு இல்லைன்றதும், விஷயம் வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்றதையும் தாங்க முடியாம தான் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்கன்ற உண்மையை இப்பதான் அந்த வேலைக்காரன் சொல்றான். ஹீரோயினோட அப்பாவையும் இவங்க தான் கொன்னுருக்காங்க. கொன்னுட்டு அந்த வீட்டுக்கு இவங்க தான் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஹீரோ கால் பண்ணி ஹீரோயினுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, நாங்க இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்றத இவங்களுக்கு சாதகமாக்கிட்டு ஹீரோனோட சொந்த ஃபேமிலி நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணி விட்டு இவ்வளவு நாள் நடிச்சிருந்திருக்காங்க. இந்த வேலைக்காரனை மிரட்டி இருந்திருக்காங்க, நீங்க வந்து நான் சொல்றதான் கேட்கணும் சொல்லி மிரட்டி இவனையும் ஓகே சொல்ல வச்சிருந்திருக்காங்க. இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோவோட அப்பா ரேப் பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த லூசு மம்மி தான். ஹீரோனோட நெஜ அம்மா இவங்க தான். ஹீரோயின் இந்த உண்மையை தெரிஞ்சது ஒரு கோவம், இன்னொரு சைடு இவங்க பண்ண டார்ச்சருக்குலாம் பழி வாங்கணும்னு சொல்லி எல்லாருமே போட்டு தள்ளிடுறாங்க. அந்த வில்லன், அந்த சைக்கோ அண்ணன், சைக்கோ தங்கச்சி எல்லாரையும் கொன்னுடுறாங்க. ஆனா அவங்க சொந்த அம்மாவை மட்டும் கொல்றதுக்கு மனசு வரல, பொழைச்சு போடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெளியில வந்து உட்காடுறாங்க. அந்த வேலைக்காரனுமே எங்கேயே தப்பிச்சு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் எப்படி இங்க வந்து 8 மாசம் டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க, அட்லாஸ்ட் எப்படியோ எல்லாம் முடிஞ்சு நிம்மதியா உட்கார்ற மாதிரி காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரே படம் அது இதுதான். அதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஆன்சரே கொடுத்துருக்க மாட்டார் டேரக்டர், ஒரு க்ளூ கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹீரோனோட வளர்ப்பு அம்மாக்கு எதுக்கு 12 வருஷம் கழிச்சு உண்மை தெரிஞ்சிருக்குதுன்றதையும் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை தன்னோடதுன்றத அவ்வளவு சீக்கிரம் எந்த அம்மாவும் நம்ப மாட்டாங்க. ஸோ வளர்ப்பு அம்மா மேபி பிரெக்னெண்டா இருந்திருக்கணும், அந்த குழந்தை இறந்து பிறந்திருக்கணும். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோயினோட அப்பா இதுதான் நம்ம குழந்தைன்னு ஹீரோயினை போய் கொடுத்துட்டு இத்தனை வருஷம் அவங்க வளர்த்துட்டு வந்திருக்கணும். அதனாலதான் 10-12 வருஷம் கழிச்சு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்து ஹீரோயினோட வளர்ப்பு அம்மா சூசைட் பண்ணி இறந்திருக்கணும். ஏன்னா எந்த ஒரு அம்மாவுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க நம்ம குழந்தை இதுதான் சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்து மாத்தி குழந்தைய வச்சிருந்தா மட்டுமே அவங்க அம்மா இத்தனை வருஷம் நம்பி இருக்கணும் இதுதான் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு விஷயம் நம்ம கிளியரா தெரிஞ்சிருக்காது. இன்னொன்னு ஹீரோனோட அப்பாவை எதுக்கு இவங்க கொன்னாங்கன்றதையும் தெளிவா சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஒண்ணு ஹீரோயினோட அப்பா ரேப் பண்ணல இந்த லூஸ் அம்மாவை, இந்த வில்லன், இந்த லூஸ் அம்மா, இந்த தன்ன தங்கச்சி எல்லாருமே ஒரே ஃபேமிலியா இருந்திருக்கணும். அதனால வில்லன் அவனோட ஒய்ஃபையே கெடுத்தனால ஹீரோனோட அப்பாவை பழி வாங்கிட்டு அவனும் அவன் ஃபேமிலியும் இங்கேயே செட்டில் ஆகியிருந்திருக்கணும். ஹீரோவை கொன்னது மாதிரி ஹீரோனை கொல்றதுக்கு இவங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆயிருந்திருக்காரு. லூஸ் மம்மே வில்லன்ட்ட கெஞ்சிருப்பாங்க ஏன் பொண்ணு விட்டுரு அப்படின்னு சொல்லி, அதனாலதான் ஹீரோயினை இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சீன்ல சைக்கோனை சொல்லியிருப்பாங்க உங்க அப்பனை யாருக்குமே இந்த ஊர்ல பிடிக்காது, அதனாலதான் இறந்தது கூட தெரியாது அப்படின்னு சொல்லி. மேபி ஹீரோனோட அப்பா வந்துட்டு ரேப் அந்த மாதிரி பண்ணதுனால ஊர்க்காரங்களுக்கு அவங்க அப்பாவை பிடிக்காம இருந்திருக்கும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இப்ப நான் சொன்னது கரெக்டா இருக்கும். இன்னொரு சைடு எந்த ஒரு அம்மாவே தன்னோட பொண்ணு கற்பழிக்கப்படுறதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் ரொம்பவே டவுட்டா இருக்கும். ஸோ மொத்தமா அந்த வில்லன் ஃபேமிலியே ஒரு சைக்கோ ஃபேமிலி. ஒரு டேரக்டரு படத்தோட கிளைமேக்ஸ் வேணும்னா ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல விடலாம், ஆனா மொத்த படத்தையே உங்க முடிவுடான்னு சொல்லி விடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி ஹீரோயின் எதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்றத நம்ம டேரக்டர் தான் கேட்கணும். இப்போ நான் சொன்னது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் கெஸ் பண்ணி சொன்னேன். ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். டாடா, நாளைக்கு பார்ப்போம்.